அவளை என்னால மறக்கவே முடியல. அவளோட மெமரிஸ் ஒண்ணு நான் அப்படியே ட்ராமத்தைஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவ போடும்போதே அவளோட நினைவுகளையும் சேர்த்து கொண்டு போயிருந்தானா, இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை இல்லை. இப்படி சிலரோட நினைவுகள் நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்ட போறதுக்கு தடையா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவங்க மொத்த நினைவுகளையும் அழிக்கிறதுக்கான ஆப்ஷன் நமக்கு கிடைச்சா. வணக்கம் மக்களே, வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் மூவி டிஸ்கஷன். இந்த டைம் நம்ம பார்க்க போற மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்டர்னல் சன்ஷைன் ஆஃப் ஸ்பாட்லெஸ் மைண்ட். ரொம்ப நாளாவே இந்த மூவி வந்து என்னோட வாட்ச் லிஸ்ட்ல தான் இருந்தது. ரீசெண்டாக தான் இந்த மூவியை பார்த்தேன். சரி பார்த்தோன்னே சரி ஓகே இதுக்கு ஒரு டிஸ்கஷன் வீடியோ போட்டுடலாம். நான் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2004 ரிலீஸ் ஆச்சு. டைரக்டட் பை மைக்கேல் கான்ட்ரே, ஸ்கிரிப்ட் வந்து சார்லஸ் காஃப்மன். அந்த ஆக்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஜிம் கேரி, கேட் வில்சன் இவங்கெல்லாம் தான் நடிச்சிருப்பாங்க. படத்துல ரொம்ப நிறைய கேரக்டர்ஸ்லாம் கிடையாது, ரொம்ப மினிமலான கேரக்டர்ஸ், சிம்பிளான ஸ்டோரி. அந்த படம் ஓகே. ஸோ எட்டர்னல் சன்ஷைன் ஆஃப் ஸ்பாட்லெஸ் மைண்ட் அது பற்றி சும்மா லைக் அந்த போஸ்டர் பார்க்கும்போதும் சரி, இல்லை 1 or 2 வீடியோ கிளிப்ஸ் பார்க்கும்போதும் சரி ஓகே இது ஒரு பயங்கர ரொமான்டிக்கான மூவி. லைக் ஸ்டார்டிங் எப்படி மீட் பண்ணுறாங்க, இல்லைருந்து அப்புறம் என்ன கோத்ரூ பண்ணுறாங்க, இந்த மாதிரி தான் நினைச்சேன். பட் லைக் த ஆக்சுவல் ஒன்லைன் வந்து நான் எதிர்பார்க்காத ஒன்று தான். அண்ட் ஆக்சுவல் ஒன்லைன் நான் இப்போ நான் சொன்னாலுமே உங்கள் மைண்டில் வந்து இப்படி தான் மூவி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன் வச்சிருப்பீங்க. கண்டிப்பாக கொடுத்தாது. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல சின்ன ரொமான்டிக் மூவிலே இவ்வளோ ட்விஸ்ட், நான் லீனியர் நரேஷன் ரொம்ப அழகாவே இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ வழக்கமாக நான் சொல்றது தான், இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்க. அண்ட் இந்த வீடியோல நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்கும், ஏன்னா இது டிஸ்கஷன் வீடியோ தான், ரிவ்யூ கிடையாது. ஸோ அதனால வந்து அவங்க என்ன எடுத்திருக்காங்க, எந்த வேலை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, இந்த கேரக்டரைசேஷன் எப்படி பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்த பற்றி பேச போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போய் பாருங்க. மூவி ஆல்ரெடி பார்த்துட்டவங்க, இல்லை நான் மூவி டிஸ்கஷன் டேரக்டாக பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறவங்க வந்து ஓகே வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இந்த மூவியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோயல் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோவர்ட்டான பர்சன், இந்த சென்ட் கிளமெண்டைன் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் லைஃப் டு த ஃபுல்லஸ்ட் வாழணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன். 2 பேரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸாக மீட் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு லவ் பிளாசம் ஆகுது. அப்புறம் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள மிஸ்கம்யூனிகேஷன், அண்டர்ஸ்டாண்டிங்னால பிரேக்கப் அப்படிங்கிற சிச்சுவேஷனுக்கு போகிறாங்க. ஸோ இந்த ஒரு ஹீட்டட் மொமெண்ட்ல பார்க்கும்போது கிளமெண்டைன் வந்து ஜோயலோட மெமரியை கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அது தெரிஞ்ச ஜோயல் நானும் போய் கிளமெண்டைனோட மெமரியை கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எரேசர் ப்ராசஸ்க்கு போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் எரேஸ் பண்ணிட்டு நிம்மதியாக வாழ்ந்தாரா, இல்லை எரேஸ் ப்ராசஸை கம்ப்ளீட்டாக முடிச்சாரா, இல்லை 2 பேரும் மீட் பண்ணாங்களா அப்படிங்கிறத இந்த படத்தோட ஒன்லைன். ஸோ வாங்க நம்ம கதையை ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். எரேசர் ப்ராசஸ், அதுக்கப்புறம் வந்து அவர் கோ த்ரூ பண்ணுற திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த கதை எந்த ஃப்ளோவில் போகுது அப்படிங்கிறத இனிஷியலாக நான் டிஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜோயல் வந்து அவர் தூக்கத்துலேருந்து எழுந்து மாண்டக் அப்படிங்கிற சிட்டிக்கு ட்ராவல் பண்ணலாங்கிற மாதிரி போகிறாரு. ஸோ ட்ரெயின் ஜேர்னி தான் அது. அந்த ட்ரெயின் ஜேர்னியில் தான் வந்து கிளமெண்டைனை மீட் பண்ணுறாரு. கிளமெண்டைனை தான் வந்து ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கான்வர்சேஷன் பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் லைக் நான் எங்கேயும் பார்த்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிக்குது. நீ கிளமெண்டைன் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு புக் ஸ்டோரில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அது நீ புக் ஸ்டோர் வந்திருக்கியோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் அப்படியே ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு ஜோயல் வந்து சரி ஓகே அவர் வந்து கிளமெண்டைனை வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ கிளமெண்டைன் வந்து அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி மைல்டாக வந்து 2 பேருக்கான ஒரு பாண்ட் அப்படியே இனிஷியேட் ஆகுது. போக 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 நல்லா அது பிளாசம் ஆகுது. இப்படியே போயிட்டு இருக்கு. போயிட்டு அப்புறம் அடுத்ததாக ஒரு சீன் காமிக்கிறாங்க. ஸோ எங்க நான் ஜோயல் போயிட்டு கிளமெண்டைனோட ஆஃபீஸ்க்கு போறாரு. ஸோ அது வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட் கிளமெண்டைனுக்காக ஒன்று வாங்கி வச்சிருக்காங்க. அதை போய் கொடுக்கலாம். அப்படி போகும்போது அங்கே வந்து கிளமெண்டைனால ஜோயலை ரெகனைஸும் பண்ண முடியாது. யாருன்னே தெரியாத மாதிரி தான் அவங்க பேசுறாங்க. ஜோயலுக்கு பயங்கரமா ஷாக், என்ன நடக்குதுன்னே புரியல. சம்திங் இஸ் டிஃபரெண்ட். ஆனால் என்னன்னு அவங்களால புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு மூலியமா தெரிய வருது கிளமெண்டைன் வந்து ஜோயலோட மெமரியை கம்ப்ளீட்டா எரேஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு கார்டு இருக்கு லைக் கிளமெண்டைன் வந்து ஜோயலோட மெமரியை எரேஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது. அந்த கார்டு வந்து ஜோயலுக்கு வந்துடும். ஸோ தட் லைக் வந்து ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் ஹர் அப்படிங்கிற கான்செப்ட் தான். அதை அவர் பார்க்குறாரு. அவருக்கு அப்பயுமே எதுவும் புரியல, என்ன நடக்குது, ஒய் திஸ் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல தான் இருக்காரு. அதுக்கப்புறம் இது தெரிஞ்சுக்கிட்டு இரிட்டேட்டான அவர் என்ன பண்றாருன்னா ஓகே அப்போ நானும் போயிட்டு அவங்களோட மெமரியை எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ இங்க இந்த மெமரி எரேசர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்துல லக்குனா அப்படிங்கிற ஒரு கம்பெனியை காமிக்கிறாங்க. ஸோ அவங்களோட வேலை என்னன்னா இந்த மாதிரி சம்மன் லைக் வந்து யாரோட மெமரினால வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, இல்லை வந்து லைக் அவங்க வந்து லவ் ஃபெயிலியர் கோத்ரூ பண்றாங்க, இல்லை அவங்க பாஸ்ட் இல்லை சம் பீப்புளோட மெமரிஸ் வந்து அவங்க வந்து பயங்கரமா இரிட்டேட் பண்ணிட்டு ஆர் லைக் தே ரியலி வாண்டட் டு எரேஸ் தேர் மெமரி அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் அவங்களுக்கு வந்து இந்த லக்குனாங்கிற கம்பெனி என்ன பண்றாங்கன்னா அவங்க நினைவுல இருக்க எல்லா பொருளையும் கொண்டு வர சொல்லி அவங்களோட கதை முழுசா கேட்டு அவங்க வந்து எல்லாத்தையுமே அவங்க மைண்ட்ல வந்து அவங்களோட நினைவுகள் எல்லாத்தையும் மேப் பண்ணி டோட்டலா அதை எரேஸ் பண்றாங்க. ஸோ இதான் அவங்களோட கான்செப்ட். ஸோ அப்படி இருக்க அந்த லக்குனா கம்பெனியில் தான் நம்ம கிளமெண்டைன் போயிட்டு ஜோயலோட மெமரி எரேஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ இதை கேட்டு டென்ஷனான ஜோயல் இப்போ என்ன பண்றாங்கன்னா லக்குனா கம்பெனியை ரீச் அவுட் பண்ணி அவங்களும் வந்து இந்த மாதிரி கிளமெண்டைனோட மெமரி வந்து எரேஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி போறாரு. மெமரி எரேசர் ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் இந்த மெமரி எரேசர் ப்ராசஸ்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் மெமரியில இருந்து தான் ஃபர்ஸ்ட் மெமரிக்கு எரேஸ் பண்ண முடியும். ஸோ தட் லைக்
இப்போ இவர் வந்து ஜோயல் போயிட்டு மெமரி எரேசர் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவர் போய் நான் மெமரி எரேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரீசெக் பண்றாங்க. அதுவே அது மறந்துடுவார். அந்த மெமரி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போய் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிருப்பாங்க. அந்த மெமரி வரைக்கும் எல்லாமே எரேஸ் ஆகும். நாளைக்கு அவங்க தூங்கி ஏஞ்சி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பர்சன் இருந்த ஞாபகமே இருக்காது. அப்படி ஒரு நடந்தது இருக்காது. இவங்க போயிட்டு நான் மெமரி எரேஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்கிற ஞாபகம் கூட இருக்காது. ஜஸ்ட் லைக் தட் ஏதோ நான் எடுத்துக்கோங்கன்னா நான் இன்னைக்கு ஏன் அந்த பர்சன் என் லைஃப்ல வரல அப்படிங்கிற மாதிரி. இதுதான் இந்த மெமரி எரேசரோட கான்செப்ட் இந்த படத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜோயல் அவர் மெமரி எரேசர் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த மெமரி எரேசர் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு நிறைய சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ், நிறைய சீரீஸ் ஆஃப் சீன்ஸ் காமிப்பாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் போகும்போது ஒவ்வொரு மெமரியா எரேஸ் ஆகாத அவர் லைஃப்ல என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாமே சீன்ஸா வரும். ஸோ அப்படி அந்த ஃப்ளோட பார்க்கும்போது இந்த மெமரி எரேசர் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகணும், இவர் வந்து இந்த மெமரி எரேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கேட்டது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அப்படியே ரீவைண்ட் பேக் பண்ணி போனா பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே நடக்கிற சில ஆர்கியூமெண்ட். ஸோ இப்படி ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, கிளமண்டைன் வந்து கொஞ்சம் ட்ரங்கா தான் வீட்டுக்கு வராங்க. ஸோ வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி கார்ல லைட்டா டென்ட் விழுந்துருச்சு, லைக் இடிச்சுட்டேன் அந்த மாதிரி அப்படி சொல்றாங்க. அது கொஞ்சம் ஆல்ரெடி வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்டா தான் போயிட்டு இருக்கு. அப்போது ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சில வார்த்தைகள் விட்டுறாங்க. ஜோயலுமே என்ன ஹாஷா என்ன பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஐ அஸ்யூம் தட் யூ ஸ்லெப்ட் வித் சம்மன் டுநைட் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. பிகாஸ் லைக் ஒருத்தவங்களை உனக்கு பிடிக்க வைக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீ இதுதான் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரியும் கொஞ்சம் கோபத்துல பயங்கரமா வார்த்தை இருக்கிறாங்க. ஸோ இது பயங்கரமா அவங்க ரெண்டு பேருக்கான ஆர்குமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹீட்டடாவே போகுது. கிளமண்டைனும் கோச்சிக்கிட்டு சில பொருள் தான் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஸோ இந்த சீன் தான் ஃபர்ஸ்ட் வருது. ஸோ அடுத்து இந்த ஆர்குமெண்ட் சீன் நமக்கு வரும். அதுக்கப்புறம் இன்னும் கோயிங் ஃபார்வர்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து க்ளோஸா நல்லா என்ஜாய் பண்ணி வெளில சுத்துற அந்த சீன்ஸ் வரும். அதுல ஒரு சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிளமண்டைன் வந்து ஜோயல் வந்து ஒரு ஃப்ரோசன் ரிவர் கூட்டு போவாங்க. ஸோ இந்த மூவி போஸ்டர் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பக்கத்துல தான் படுத்துட்டு மேல ஸ்டார்ஸ் பாக்குற மாதிரி ஒரு டாப்ல இருந்து ஒரு ஷாட் எடுத்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த சீன் வரும். ஸோ இது எல்லாமே வந்து ஜோயல் வந்து அந்த மெமரி எரேசர் ப்ராசஸ் அப்போ கோ த்ரூ பண்றாங்க. லைக் அது எல்லாமே அந்த ப்ராசஸ்ல அவருக்கு எல்லாமே தெரியுது. ஸோ மெயினா இந்த சீன்லாம் வரும்போது, இந்த ஃப்ரோசன் ரிவர்ல வந்து அந்த சீன் வரும்போது லைக் இவாஸ் லைக் நோ, அவர் வந்து எனக்கு கிளமண்டைன் வேணாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் போயிட்டு எரேசர் ப்ராசஸ் பண்ணிருப்பாரு. ஆனா இந்த ஒவ்வொரு சீனா அவர் கோ த்ரூ பண்ணும்போது லைக் ஈ ஒன்ஸ் அகைன் ஃபால் இன் லவ் வித் கிளமண்டைன். லைக் இல்ல எனக்கு இந்த எரேசர் ப்ராசஸ் வேணாம், எனக்கு வந்து இப்பதான் புரியுது, லைக் இஸ் அந்த லவ் இப்பதான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன், எனக்கு அது வேணாம் அப்படிங்கிற லெவலில் மைண்ட் லெவலில் திங்க் பண்றாரு. அவர் அங்க இருந்து கத்துறாரு, ப்ளீஸ் எனக்கு இந்த ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. பட் லைக் அது அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்போ அவருக்கு இதுக்கப்புறம் வர சீன்ஸ் எப்படி இருக்கும்னா, அவருக்கு மறுபடியும் பாஸ்ட்ல நடந்த அந்த சீன்ஸ் எல்லாத்தையும் எரேசர் நடக்க அந்த மெமரிஸ்குள்ள போக தான் போறாரு. ஆனா எப்படியாச்சும் இந்த எரேசரை ஸ்டாப் பண்ண முடியுமா, இந்த மெமரிஸ்ல இருந்து தப்பிச்சிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவரும் ரொம்ப நிறைய ட்ரை பண்றாரு. ஸோ இந்த பாஸ்ட் மெமரிஸ்க்கான சீன் ஒன்று வரும்போது ஆக்சுவலி அவர் அந்த கிளமண்டைன் கூட பேச ட்ரை பண்றாரு. பிகாஸ் லைக் இப்போ அவரோட மைண்ட் செட் என்னன்னா, நம்ம திருப்பி மறுபடியும் அதே மாதிரி ஆகிடலாம், எனக்கு இந்த எரேசர் ப்ராசஸ் வேணாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இருக்காரு. கிளமண்டைன் கிட்ட கேட்கிறாரு. ஸோ லைக் வந்து நான் இதுல இருந்து நான் வெளில வரணும் அப்படின்னு கேட்கறாரு. அப்போ கிளமண்டைன் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. நம்ம ரெண்டு பேர் இருக்க அந்த மெமரிஸை மட்டும் தான் அவங்களால மேப் பண்ணி அதை எரேஸ் பண்ண முடியும். இல்லாத மெமரிஸ்க்கு என்ன எங்கேயா கூப்பிட்டு போகும். ஸோ அதை அவங்களால வந்து மேப் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எரேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அது கேட்ட அவங்க வந்து அவங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ்க்கு போறாரு. லைக் சின்ன வயசுல அவங்க வீட்டுல இருக்கும்போது அவங்க அம்மா இருக்காங்க, அப்போ அந்த மெமரிஸ் போறாரு. ஸோ இந்த ஈவெண்ட் இங்க பேரலா நடக்கும்போது அவர் சைல்ட்ஹுட் மெமரிஸ் போகும்போது பேரலா வந்து இதை பாத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, லைக் லக்குனால இருந்து வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து இதை வந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க, இந்த ப்ராசஸ் கரெக்டா போகுதா ஏன். அதுல வந்து பார்க்கும்போது தே ஃபிகர் இட் அவுட், லைக் இந்த மாதிரி வந்து மேப் விட்டு தனியாக எங்கேயோ போயிட்டாங்க, அவங்க லாஸ்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கும்போது அது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம். லைக் பிகாஸ் இது ஒரு பெரிய ப்ராசஸ் மெமரி எரேசர் அப்படிங்கிறது. இதுல இந்த மாதிரி ஒன்று பெருசா இந்த மாதிரி ஒன்று நடந்ததே கிடையாது போது அப்புறம் அவங்க ஸோ ரெண்டு பசங்க தான் இதை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹார்வர்டுங்கிற ஒருத்தர் தான் இதோட சீஃப். ஸோ அவர் கால் பண்ணி அவர் வந்து அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு கொஞ்சம் நிமிஷத்துல கண்டுபிடிச்சார். ஓகே லைக் அவங்க வந்து சைல்டு மெமரிஸ்க்கு அங்கே தான் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து மேப் பண்ணி அவங்களோட ஒரிஜினல் மெமரிக்கு இவங்க ரெண்டு பேருக்கு அந்த மெமரி மேப் அந்த ஏரியாக்குள்ளேயே கூப்பிட்டு வந்துட்டாரு. அது ஒரு 1 or 2 minutes வந்து இது நடந்தது. ஜோயல் அண்ட் கிளமண்டைனோட சீன்ஸ் ஒரு பக்கம் போகும்போது பேரலா இதை வந்து இந்த ப்ராசஸ் ரிவ்யூ பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்காங்கல்ல ஸ்டான் அப்புறம் ஸ்டானோட பார்ட்னர் மேரி வந்து அந்த வீட்டுக்கு தான் வராங்க, லைக் ஜோயலுக்கு தான் வராங்க. ஸோ அவங்க லைக் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க பார்த்து ஒரு பக்கத்துல இந்த ப்ராசஸை போட்டுட்டு அவங்க ரெண்டு பேர் வந்து என்ஜாய் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் சொன்னேன்ல இந்த மாதிரி வந்து அவன் மெமரியில இருந்து வெளில எஸ்கேப் பார்க்கும்போது ஹாவர்ட் வராரு. ஹாவர்ட் வந்துட்டு சம்திங் தேர் இஸ் ஃபிஷி பிட்வீன் ஹாவர்ட் அண்ட் மேரி அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் வருது. அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன ஆகுதுன்னா, ஸ்டானிக்கு வெளில போயிருக்கும் போது லைக் கீழே போயிருக்கும் போது அப்படி பார்க்கும்போது மேரி வந்து ஹாவர்ட் கிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இது எதுக்கு அன்வான்டா இந்த சீன் வருது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் என்ன ஆகும்னா, கரெக்டா இந்த டைம்ல தான் என்ன பண்ணுவாங்க, ஹாவர்டோட வைஃப் வந்து அங்க
வந்திருப்பாங்க. ஸோ கரெக்டா அவங்க வந்திருக்கும் போது இவங்க 2 பேர் கிஸ் பண்ற அந்த சீனியுமே பார்த்துருவாங்க. அவங்க கீழே இருப்பாங்க, இவங்க பால்கனில அந்த மாதிரி கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதை பார்த்துருவாங்க. அதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஹாவர்ட் கீழே இறங்கிடுவாரு, மேரி கீழே வருவாங்க. மேரி வந்து தெரியல என்னாச்சு தெரியல, சம்திங் ராங், இது இது எதுவுமே கிடையாது, இட்ஸ் நத்திங், நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹாவர்டோட வைஃப் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இது எனக்கு தெரியும், திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. ஸோ அப்போ மேரிக்கு எதுவுமே புரியாது என்ன நடக்குது. ஸோ அப்பதான் மேரிக்கு வந்து ஒரு உண்மையான விஷயம் தெரிய வருது. என்னன்னா ஹாவர்ட் மேரி வந்து அப்படியே இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹாவர்ட் வந்து மேரி ஆக்சுவலி வந்து அந்த எரேசர் ப்ராசஸ் போயிருப்பாங்க. ஸோ அதனால மேரிக்கு வந்து இப்போ எதுவுமே தெரியாது. ஹாவர்ட் நோஸ் திஸ், ஹாவர்டுக்கு எல்லாமே தெரியும், அவரோட வைஃப்க்கு இது தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்பதான் இந்த சீனை காமிக்கிறாங்க, இது இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு, இவங்க இது தெரியும். ஸோ மேரி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறாங்க. காரணம் இப்போ நம்ம அந்த ஜாயின் கிளமெண்டைன் சீன்ஸ் வந்து மறுபடியும் இன்னும் பேக்வர்ட்ஸ் போயிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் மேரி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அவங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, லைக் யார் யாரா எரேஸ் பண்ணாங்க அவங்க ஃபைல்ஸ், அவங்க பேச அந்த ஆடியோ எல்லாத்தையும் வந்து அனுப்பி விட்டுறாங்க. லைக் அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சன்ஸ்க்கே வந்து அனுப்பி விட்டுறாங்க. ஸோ அடுத்து ஒரு சீன் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளமெண்டைனும் ஜோயிலும் வந்து இந்த மாதிரி கார்ல போயிட்டு இருக்காங்க. ஸோ கார்ல போகும்போது அவங்களுக்கு வந்து இந்த ஃபைல்ஸ் வந்து மேரி கிட்ட வந்து வந்துருது. ஃபர்ஸ்ட் வந்து கிளமெண்டைனோட ஆடியோ வருது. ஸோ 2 பேரும் வந்து அந்த கார்ல வந்து அந்த ஆடியோ கேட்டு இருக்கும்போது கிளமெண்டைன் வந்து என்னென்னலாம் ஜோய் கிட்ட வந்து அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் போட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது ஜோயில் அப்போ வந்து ஜோயில் ஆக்டிஸ் லைக் அது ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணல, அது ஒரு ஜோக்கா எடுத்துக்கிறாரு, அது பெருசாவே இது பண்ணல, அது மேல ஒரு நம்பிக்கை இல்லை, என்னது இது, ஐ டோன்ட் பிலீவ் இன் திஸ் ஷிட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஜோயிலோட வீட்டுக்கே போறாங்க. ஜோயிலோட வீட்டுக்கு போனா அவருக்கு ஒரு ஃபைல் வந்து இருக்கு, அவங்க ஒரு ஆடியோ இருக்கு. அந்த ஆடியோல என்ன போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஜோயில் என்னென்னலாம் கிளமெண்டைனை பத்தி சொல்லியிருக்காங்க அது எல்லாமே வந்து அங்க போய் கேட்கறாங்க. ஸோ இப்படி வந்து கேட்கும்போது ஜோயலுக்கும் தெரியுது, ஓகே நம்மளும் இந்த மாதிரி ஏதோ பேசியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ 2 பேருக்கான மறுபடியும் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் வருது. ஸோ பட் ஜோயல் என்ன நினைக்கிறாருன்னா வந்து லெட்ஸ் லைக் இதெல்லாம் பெருசா கன்சிடர் பண்ணாத, நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஜோயல் நினைக்கிறாரு. இந்த சார் கிளமெண்டைன் என்னன்னா, இல்ல நான் இப்போ நல்லா இருக்கும், நம்ம பழகும், ஒரு பாயிண்ட்ல போர் அடிக்கும், நான் ஒரு ட்ராப்ல மாட்ட மாதிரி ஃபீல் ஆகும், இது வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் தான் போகுது. ஆனால் ஜோயல் என்ன சொல்றாரு, அட்லீஸ்ட் டிசைன் ட்ரை பண்ணலாம், போகாத, வெயிட் பண்ணு, லெட்ஸ் கிவ் இட் எ ட்ரை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு சீன் என்ன காமிக்கிறாங்கன்னா, மறுபடியும் பீச் சீன் தான். ஸோ ஜோயலோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து பீச் வந்திருப்பாங்க. அப்போ வந்து அவர் தனியாக தான் பீச்ல உட்காந்துருப்பாரு. அங்க இருந்து பாக்குறாரு, ஆரஞ்சு செட்ஷர்ட் போட்டு கிளமெண்டைன் வந்து பீச்ல இருப்பாங்க. அதை இருந்து பாக்குறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் கிளமெண்டைனே வந்து ஜோயல் பக்கத்துல உட்காந்து ஜஸ்ட் லைக் சும்மா ஒரு கேஷுவலா ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. வந்து அவர் ஜோயலுங்கிறாரு, இவங்க வந்து கிளமெண்டைன் அப்படி சொல்றாங்க. ஸோ அப்படி ஒரு கேஷுவலா ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது. பிளஸ் லைக் அவங்க 2 பேர் பாண்டாக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சீன் ஒன்று காமிக்கிறாங்க. ஃபைனலா ஒரு சீன் வந்து 2 பேருமே அந்த ஒரு நல்ல ஸ்னோவி ஏரியால 2 பேரும் போயிட்டு ஒரு நல்லா ஓடிட்டு ஒரு ஹாப்பியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த சீனோடய இந்த படத்தை வந்து அவங்க முடிக்கிறாங்க. திஸ் இஸ் ஹவ் இந்த படம் வந்து நமக்கு காட்டப்பட்ட விதம் வந்து இதுதான். இந்த ஃப்ளோல தான் வந்து நமக்கு இந்த படம் காட்டப்பட்டிருக்கும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்க்கும்போதும் லைக் இதுவுமே வந்து நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ளோல சொல்ல பார்த்தேன். அது வந்து பயங்கர எடிட்ல பார்த்தீங்கன்னா டக்குன்னு சீன்ஸ் வேற மாறும். லைக் அவன் என்ன கோத்ரூ பண்றான், அவன் எவ்வளவு பெயின் கோத்ரூ பண்றாங்கிறத ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த படத்துல நமக்கு அவங்க ஸ்கிரீன் பிளே படி வர ஃப்ளோ வந்து இதுதான். ஸோ இப்போ இந்த படத்துல நம்ம ஸ்கிரீன் பிளே படி வர ஃப்ளோ நம்ம பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்து படம் என்ன கதை, இந்த படத்துல நமக்கு என்ன காமிச்சிருக்காங்க, இதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மெயினான வந்து ஆக்சுவல் டைம்லைன் படி என்ன ஃப்ளோ ஆச்சு, என்ன ஆக்சுவலா நடந்தது, இதுல என்னென்னலாம் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள், எவ்வளவு அந்த கனெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க, அப்படி எல்லாத்தையும் இதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்கணும். சரி வாங்க நம்ம இந்த மூவியோட லீனியர் டைம்லைன் பார்ப்போம். ஓகே, ஸோ மூவியோட ஆக்சுவல் ஸ்டோரி அப்படி பார்க்கும்போது இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் சீன் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க படத்துல கடைசியா வர சீன் தான் இந்த மூவியோட ஆக்சுவல் ஃபர்ஸ்ட் சீன். ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல பீச், ஜோயல் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பீச் பார்ட்டிக்கு போயிருப்பாரு. அங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பீச்ல விளையாண்டுட்டு இருப்பாங்க. இவர் அங்க ஓரமா உட்காந்து இருப்பாரு. அப்ப அங்க ஆரஞ்சு ஷர்ட் போட்டு நம்ம கிளமெண்டைனை மீட் பண்றாரு. அப்ப அவருக்கு கிளமெண்டைன் யாருன்னு தெரியாது. அண்ட் பை திஸ் டைம் ஜோயல் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பிரேக்கப் தான் கோத்ரூ பண்ணிருக்காரு. நயோமி அப்படிங்கறதா அவங்களோட எக்ஸ். ஸோ அந்த பிரேக்கப் கோத்ரூ பண்ணிருக்காரு. அவர் பார்த்து லைக் எல்லாரும் பீச்ல விளையாடும் போது ஒரு பார்த்து ஒரு ஓரமா உட்காந்து சிக்கன் சாப்பிட்டு இருக்காரு. ஸோ அப்போ கிளமெண்டைன் வந்து கொஞ்ச நேரத்தில் கிளமெண்டைன் வந்து என்னது லைக் எல்லாரும் என்ஜாய் பண்ணும்போது ஒருத்த மட்டும் தனியா உட்காந்துருக்காங்க. கிளமெண்டைன் வந்து பக்கத்துல உட்காந்துட்டு சிக்கன் எடுத்துக்குவா அப்படின்னு கேட்கறாங்க. அவர் ஓகே சொல்றதுக்கு முன்னாடியே சிக்கன் எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படிதான் அவங்களோட கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது. 2 பேரும் அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த இன்ட்ரடியூஸ் பண்ற பாயிண்ட் வந்து நீங்க நல்லா நோட் பண்ணிக்கலாம். ஸோ என்னன்னா, இவர் ஜோயல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க வந்து கிளமெண்டைன் அப்படிங்கும்போது ஜோயல் என்ன பண்ணுவாரு, லைக் ஓ மை டார்லிங் கிளமெண்டைன், ஓ மை டார்லிங் கிளமெண்டைன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாங் வந்து சொல்லி அதை வச்சு சும்மா ஜோக் பண்ணுவார். ஸோ கிளமெண்டைன் வாஸ் லைக்
எல்லாருமே லைக் இந்த கிளமண்டைன் பேர் தெரிஞ்ச கேட்கும் போது எல்லாருமே பண்ற இந்த யூஷுவல் ஜோக் இதுதான், ஓ மை டார்லிங் கிளமண்டைன் அப்படிங்கிற மாதிரி அந்த சாங் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள அந்த கான்வர்சேஷன் போகும். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அங்க பக்கத்துலேயே பீச் பக்கத்துல ஒரு பீச் ஹவுஸ் இருக்கும், அங்க போலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் லைக் கிளமண்டைன் அவங்களை கூட்டிட்டு போறாரு. அந்த ஆஸ் ஐ செட் லைக் ஜோயல் இஸ் இன்ட்ரோவர்ட்டட் பர்சன், கிளமண்டைன் இஸ் மோஸ்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்டட். ஸோ அங்க அப்படி கூப்பிட்டு போறாங்க. ஆனா அந்த டைம்ல என்ன பண்றாரு ஜோயல் வந்து லைக் இஸ் நாட் மச் இன்ட்ரெஸ்டட். சும்மா உள்ள போறாங்க, உள்ள ஆல்கஹால் இருக்கு அதை பாக்குறாங்க. பட் லைக் போஸ்டர் லைக் வந்து ஜோயல் வந்து இல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி அவர் அங்க இருந்து அந்த சீன்ல இருந்து கிளம்பி ஓடுறதுக்கு தான் பாக்குறாரு. அப்ப வந்து கிளமண்டைன் வந்து என்ன மான்டாக்ல மீட் மான்டாக் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுதான் டைம்லைன் படி ஆக்சுவல் ஃபர்ஸ்ட் சீன் ஆஃப் கிளமண்டைன் அண்ட் ஜோயல். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லைக் வந்து இவரு ஜோயல் வந்து ஒரு பிரேக்கப் ஒத்து பண்ணிட்டு லைக் எதுலையுமே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி ஒரு கேரக்டரா இருக்கும்போது பேரலாம் கிளமண்டைன் வந்து நல்லா பேசுறாங்க, அவங்க அந்த எக்ஸ்ட்ரோவர்ட் லைஃப் ஃபுல்லஸ்டா வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டோட இருக்காங்க. அப்படிங்கும்போது அவருக்கு ஆல்ரெடி வந்து அவங்க மேல ஃபாலோ ஆகுறாரு. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவர் வந்து அவங்களோட ஆஃபீஸ் போறாரு, போயிட்டு அங்க ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. கிளமண்டைன் என்ன சொல்றாங்க, ரொம்ப ஹை மெயின்டெனன்ஸ், நீங்க லைக் லைஃப்ல மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன வந்து ஒரு கான்செப்டா தான் பாக்குறாங்க. என்னோட இந்த பிஹேவியர் வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ சம் விதத்துல வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆறுதலாவோ இல்ல ஒரு ஹாப்பினஸ் தரலாம், அது ஒரு கான்செப்டா பாக்குறாங்க. பட் நான் அப்படி கிடையாது, ஐ எம் ஆல்ரெடி ஃபக்ட் அப். ஸோ ஏன்னா அப்படி பார்க்காம நான் யாரு அப்படிங்கிற மாதிரி பாக்குறவங்க கைண்ட் ஆஃப் பர்சன் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், இது ஒர்க் ஆகாதுங்கிறாங்க. பட் ஜோயல் இல்ல அது அப்படிலாம் இல்ல, லெட்ஸ் ட்ரை, லைக் இது ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து 2 பேரும் வந்து இனிமே நல்லா க்ளோஸா கண்டினியூ பண்றாங்க, அவங்களுக்கான பாண்ட் டெவலப் ஆகுது. Look man, I'm telling you right off the bat, I'm high maintenance, so I'm not gonna tiptoe around your marriage or whatever it is you got going there. If you want to be with me, you're with me. Too many guys think I'm a concept, or I complete them, or I'm gonna make them alive. I'm just a up girl who's looking for my own peace of mind. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் வந்து நல்லா வெளில போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃப்ரோசன் ரிவர்ஸ் என்ன சொன்னால அதெல்லாமே வருது. ஸோ ஜோயல் வந்து பயங்கரமா கிளமண்டைன் மேல லவ்ல ஃபாலோ ஆகுறாரு. தென் நெக்ஸ்ட் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன ஆர்குமெண்ட்ஸ் வர ஸ்டார்ட் ஆகுது. லைக் சில்ட்ரன்ஸ் அதை பேஸ் பண்ணி ஆர்குமெண்ட்ஸ் வருது. கொஞ்சம் குட்டி குட்டி விஷயங்கள் லைக் ஜோயல் என்ன ஃபீல் பண்றான், லைக் வந்து கிளமண்டைன் ரொம்ப பேசுறான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றான். பட் கிளமண்டைன் இஸ் லைக் வி நீட் டு ஷேர் திங்ஸ், லைக் பேசணும், லைக் கம்யூனிகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ஸ் தான் கிளமண்டைனுக்கு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சமா குட்டி குட்டி ஆர்குமெண்ட்ஸ் நிறையவே வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த நான் சொன்ன அந்த அவங்க ட்ரங்கா வரும்போது லைக் கார் ரெண்டுங்க அந்த சீன் நடக்குது. அங்க வந்து ஆர்குமெண்ட்ஸ் பயங்கர ஹீட்டட் ஆயிடுவாங்க. அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து இந்த கோபத்துல தான் அவங்களோட நம்பரை மாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் இவரு ஜோயல் என்ன பண்றா, சரி வேலண்டைன்ஸ் வருது, அவங்களுக்கு ஒரு ஆன்டிக் மாதிரி ஒன்று வாங்கிட்டு போயிட்டு கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த ஆஃபீஸ்ல மீட் பண்றாங்க. அவங்களுக்கு யாருன்னே தெரியல. தென் ஒன்லி கெட் டு நோ அபௌட் தட் எரேசர் ப்ராசஸ், லைக் அவங்க எரேஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தென் ஜோயிலும் போய் எரேசர் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றான். எரேசர் ப்ராசஸ் லைக் நான் சொன்ன மாதிரி லைக் ரீசன்ட் மெமரிஸ்ல இருந்து பாஸ்ட் மெமரிஸ் வரைக்கும் போகுது. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் வேர் இ கம்ஸ் டு த மெமரிஸ் லைக் நான் சொன்ன இவங்க 2 க்ளோஸா இருக்கும்போது ஃப்ரோசன் ரிவர் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெமரிக்கு வரும்போதெல்லாம் வந்து அவருக்கு வந்து இந்த எரேசர் ப்ராசஸ் கண்டினியூ பண்ண வேணாம்னு தோணுது. அவர் கஷ்டப்படுறாரு, எப்படியாச்சும் எரேசர் ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணணும்னு பாக்குறாரு. அப்ப கிளமண்டைன் கூட அந்த மெமரிஸ்ல கிளமண்டைன் கூட கான்வர்ஸ் பண்ண பாக்குறாரு. அப்ப கிளமண்டைன் கொடுத்த ஐடியா தான் நம்ம வந்து நம்ம 2 பேர் இல்லாத மெமரிஸ்க்கு போலாம் அப்படிங்கிற ஐடியா. அப்பதான் வந்து அவங்க அந்த சைல்ட்ஹுட்டுக்கு போறாங்க. பட் ஸ்டில் அட் எண்ட் ஆஃப் த டே லைக் அவங்களால அந்த ப்ராசஸ் ஸ்டாப் பண்ண முடியல. ஃபைனலா அந்த எரேசர் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுது. அடுத்த நாள் ஏஞ்சிட்டு அவருக்கு எதுவுமே பெருசா ஞாபகம் இல்லை. ஆனா அவருக்கு ஏதோ ஒரு தாட் லைக் அவர் அன்னைக்கு வேலைக்கு போறப்ப ஏதோ ஒரு தாட் இருந்தா மான்டாக் போகணும் அப்படிங்கிறது மட்டும் அவரோட மைண்ட்ல இருக்கு. ஸோ அதனாலதான் அவர் என்ன பண்றாருன்னா மான்டாக் போறதுக்கான அந்த ட்ரெயின் எடுக்கிறாரு. அப்பதான் அந்த ட்ரெயின்ல போகும்போது தான் கிளமண்டைன் நம்ம பார்க்குறாரு. ஸோ த ஃபர்ஸ்ட் சீனை நம்ம ஒன்று பார்த்துருப்போம்ல, அவர் மான்டாக் போற ட்ரெயின்ல போறாரு. அப்போ வந்து கிளமண்டைன் வந்து பேசுறாங்க. அது ஆக்சுவலா இப்பதான் நடக்குது. இந்த எரேசர் ப்ராசஸ் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சீன் நடக்குது. அப்ப கிளமண்டைன்ல பாக்குறாரு. அப்ப நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு அந்த கான்வர்சேஷன் நடக்கும். It's called Blue Ruin. Right. Snappy name, huh? இப்போ இந்த சீன்ல நீங்க முக்கியமா ஒரு பாயிண்ட் நோட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ அவருக்கு வந்து கிளமண்டைன் யாரும் தெரியாது, கிளமண்டைனுக்கு யாரும் தெரியாது. ஸோ அப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ஒருவேளை என்னோட ஸ்டோருக்கு வந்திருப்பீங்களோ அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நல்லா நான் பத்தி பாத்தீங்கன்னா எரேசருக்கு முன்னாடி இவர் ஸ்டோர் போயிருப்பாங்க. அப்ப ஆனா கிளமண்டைன் வந்து ஆல்ரெடி எரேஸ் பண்ணிட்டாங்க. சோ அவங்களுக்கு அந்த மெமரி இருக்கும், ஆனா இவருக்கு அது இருக்காது. பிகாஸ் அதுக்கப்புறம் தான் எரேஸ் பண்ணாலும் அதுவுமே அந்த மெமரியோட சேர்ந்து எரேஸ் ஆயிருக்கும். சோ அதனாலதான் அவங்க கேட்டிருப்பாங்க. செகண்ட் திங் என்னன்னா 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது கிளமண்டைன் வந்து கிளமண்டைன் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அப்ப இவர் எந்த ஒரு இதுவுமே சொல்ல மாட்டாரு. கிளமண்டைன் வந்து எந்த ஜோக்கும் உங்களுக்கு தோணலையா, இல்ல எதுவும் நீங்க சொல்லலையா அப்படின்னு கேட்பாங்க. என்னது அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்பாரு. ஏன்னா அந்த மெமரிஸுமே அவருக்கு வந்து எரேஸ் ஆயிடுச்சு. நம்ம நினைக்கலாம் எப்படி ஓகே அவரு வச்சிருந்த அந்த ஓகே கிளமண்டைன் அந்த இது ஓமை டார்லிங் கிளமண்டைன்னு சொல்லி தான் கலாய்ச்சிருப்பாரு. அது எப்படி எரேஸ் ஆச்சு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி அது எப்படி அவருக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சீன் சொல்லியிருப்பாங்க. சின்ன வயசு சீனுக்கு போவாங்கல்ல, அவங்க சைல்ட்ஹுட் மெமரிக்கு போகும்போது அவங்க மம்மி வந்து அந்த பாட்டு தான் பாடிட்டு இருப்பாங்க, ஓமை டார்லிங் அப்படிதான் வந்து அவருக்கு அந்த பாட்டே தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் என்னன்னா அதை வச்சுதான் அவர் வந்து கிளமண்டைன் ஆக்சுவல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பீச்ல பார்க்கும்போது கலாய்ச்சிருப்பாரு. பட் இப்போ இது எல்லாமே எரேஸ் ஆனாலும் அவருக்கு அந்த
பார்த்தும் தெரியாது, கிளமண்டைனை இப்படி கலாய்க்கிறது அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியாது. ஸோ அதனாலதான் வந்து அவர் எதுவுமே அந்த டைம் கலாய்க்க மாட்டாரு. கிளமண்டைனும் ஜஸ்ட் லைக் ஓகே இல்லை ஜென்ரலி பீப்புள் டூ திஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுருவாங்க. இப்போ இதுக்கப்புறம் தான் நான் சொன்ன மாதிரி வந்து அவர் வந்து கிளமண்டைன் வீட்டுக்கு ரைட் இது பண்ணுவார். அப்புறம் அந்த வீட்டுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அங்கே நல்ல ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். இது எல்லாமே நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ்ல வர சீன்ஸே பார்த்து செஞ்சது. அப்ப மறுபடியும் அவங்க வந்து அந்த ஃப்ரோசன் ரிவர் கிளமண்டைன் மறுபடியும் அவங்க நம்ம ஃப்ரோசன் ரிவர் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. அங்க போய் மறுபடியும் அவங்க 2 பேரும் வந்து சேம் படுத்திட்டு அந்த ஸ்டாரி நைட்ஸ் அதை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம ஆக்சுவலா இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் பாக்குற அந்த ஃப்ரோசன் ரிவர்க்கான சீன். பட் இதெல்லாம் எப்ப நடக்குதுன்னா அவங்களுக்குள்ள இது எல்லாமே ஆல்ரெடி கோத்ரூ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அது எரேஷனுக்கு அப்புறம் சேஞ்சஸா மறுபடியும் பை கோஇன்சிடென்ஸ் மீட் பண்ணி திருப்பி அந்த இடத்துக்கே போறாங்க. திருப்பி அந்த 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ஸ் அதை பார்த்துட்டு இருக்காங்க. போஸ்ட் இந்த சீனுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து அவங்க 2 பேருக்குமே அந்த டேப் ரெக்கார்டிங்ஸ் வருது. நான் சொன்னேன்ல லைக் வந்து மேரி வந்து அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருவாங்க. இந்த சீனுக்குலாம் அப்புறம் தான் வருது. அதனாலதான் வந்து ஜோயல் இஸ் நாட் கிரியேட்டிங் தட் மச் ஏதோ ஜோக் அப்படிங்கிற மாதிரி அது வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாரு. ஏன்னா அவங்களுக்கு புரியுது என்னது இது கான்செப்ட், ஏதோ ஒரு ரெக்கார்டிங் வருது நான் பேசுனேன்னு சொல்றாங்க. கிளமண்டைனாலே பெருசா அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கறனாலுமே 2 பேரும் அந்த ஆடியோ கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த கிளமண்டைனோட ஆடியோ கேட்கறாங்க ஜோயலை பத்தி. நெக்ஸ்ட் வந்து சரி ஜோயல் இதை பெருசா நம்பாத போது ஜோயலோட வீட்டுக்கு போய் அந்த ஆடியோ கேட்டாங்க. அந்த ஆடியோலுமே அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா இது லைக் அவங்களோட ஹேர் கலரிங் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் வந்து அவங்க ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க. too much of talking isn't communication necessarily அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லுவாரு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு சொல்லியிருப்பாரு. அதை தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. லைக் அந்த டேப் ரெக்கார்டிங்ல கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் கிளமண்டைன் ஓகே திஸ் வில் நாட் ஒர்க் அவுட் லைக் வந்து இஃப் திஸ் இது எல்லாமே ட்ரூவா இருந்ததுன்னா நமக்குள்ள இது செட் ஆகாதுங்கிறது தான் இது சொல்லுது அப்படிங்கிற மாதிரி அவங்க இருப்பாங்க. ஸோ ஜோயல் என்ன நினைப்பாரு கரெக்ட் தான். லைக் வந்து நான் வந்து உன் மேலே இதெல்லாம் ஃபீல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. கிளமண்டைன் என்ன சொல்லுவாங்க நானும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து எனக்குமே போர் அடிச்சிடும் ட்ராப்ல மாட்ட மாதிரி உட்காந்துக்கும். இது எல்லாமே சொல்லுவாங்க. பட் I can't see anything that I don't like about you. But you Right will. now, I can't. But you will. You know, you will think of things. And I'll get bored with you and feel trapped because that's what happens with me. Okay. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பீச் ஹவுஸ் கூட்டிட்டு போவாங்க தெரியுமா கிளமண்டைன் ஜோயல. அப்போ வந்து ஜோயல் வந்து இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் போயிருவார். லைக் வந்து ரொம்ப கனெக்ட் ஆக இருக்க மாட்டார். அங்க இருந்து போகாது ஓடுறதுக்கு தான் பார்ப்பாரு. இந்த டைம் கிளமண்டைன் என்ன சொல்லுவாங்க இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து வெளில போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது லெட்ஸ் ட்ரை திஸ் டைம் வெயிட் பண்ணுங்க நம்ம இதை ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இவர் தான் அதை ஹோல்ட் பண்ண பார்ப்பாரு. தென் கிளமண்டைனும் கன்வின்ஸ் ஆவாங்க. சரி ஓகே ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணலான்னு மறுபடியும் பழக ஆரம்பிப்பாங்க. அப்பதான் கடைசியா அந்த சீன் நான் சொன்ன ஸ்லோல 2 பேரும் அப்படியே நடந்துட்டு ஓடிட்டு போற மாதிரி அந்த சீன் வரும். ஸோ விச் மீன்ஸ் லைக் ஒன்ஸ் அகேன் தே ஆர் கோயிங் டு ஃபால் இன் லவ். ஒன்ஸ் அகேன் திஸ் திங்ஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன். பட் இந்த டைம் வந்து ஆர்குமெண்ட் வந்து அவங்க பிரியறாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. பிகாஸ் தட் இஸ் சப்போஸ் டு பி த ரியாலிட்டி. அது நமக்கு என்னன்னு தெரியாது. ஆனா திஸ் இஸ் ஹவ் லவ் இஸ் கோயிங் டு பி. லைக் என்கிட்டயும் பிரச்சனை இருக்கதான் போகுது, உங்ககிட்டயும் பிரச்சனை இருக்கதான் போகுது. அது எந்த லெவல் ஆஃப் உங்களால அக்செப்டன்ஸ் பண்ணிக்க முடியும், அதை எவ்வளவு அக்செப்ட் பண்ணிட்டு அதை நம்ம கடந்து போறோம் அப்படிங்கறது தான். இந்த டைம் வந்து லாஸ்ட் டைம் அவங்க அக்செப்ட் பண்ண ரெடியா இல்ல 2 பேருமே. இந்த டைம் 2 பேருமே அக்செப்ட் பண்ணி ஓகே ட்ரை பண்ணலாம்னு மறுபடியும் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆச்சு அப்படிங்கறதெல்லாம் இந்த கதை ஃபோக்கஸ் பண்ணல. அது நமக்கு தேவையும் கிடையாது. பட் அட்லீஸ்ட் லைக் தேர் ஆர் கோயிங் டு பி சம் திங்ஸ் 2 பேருக்கு நடுவுல. ஆனா நம்ம அதை அக்செப்ட் பண்ண ரெடியா இருக்கோமா? அக்செப்ட் பண்ணியிருந்தா இப்போ இந்த மெமரி எரேசர் இந்த அவர் கோத்ரூ பண்ண அந்த சீன்ஸ் எதுவுமே இருந்திருக்காங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு லைனோட வந்து இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. நான் சொன்னேன் இவ்வளோ இந்த டைம்ல நம்ம மொத்தமா எக்ஸ்பிளைன் பண்ணல. இது எதுவுமே டீட்டெயிலாம் வந்திருக்காது. எல்லாமே அந்த ஸ்கிரீன் பிளே எப்படின்னா எல்லாமே மிக்சட் ஸ்கிரீன் பிளேயா தான் இருக்கும். டோட்டலி லீனியரா தான் இருக்கும். பட் லீனியரான எக்ஸ்பிளேஷன் பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன இதுதான். ஸோ இப்ப நம்ம அந்த கதையோட ஃப்ளோ படி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஆக்சுவல் டைம்லைன் படி எப்படி போகணும்னு பார்த்தாச்சு. இந்த கதையில ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் லைக் நிறைய யூடியூபர்ஸ் லைக் நிறைய பேர் வந்து இதை டீகோட் பண்ணியிருப்பாங்க. நானும் என் வீடியோல கிளியரா வந்து டீகோட் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிற பாக்குறேன். நான் என்ன சொல்லியிருப்பேன் இந்த கதை சொல்லும்போது வந்து கிளமண்டைனோட ஹேர் கலரிங் பத்தி ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி ஜோயல் சொல்லியிருப்பாரு லைக் அந்த ஹேர் கலரிங் கான்செப்ட்ல எனக்கு வந்து பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். என்னது அந்த ஹேர் கலரிங் கான்செப்ட்? ஸோ நீங்க படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் சீன் படத்தோட ஃப்ளோ படி ஃபர்ஸ்ட் சீன் ஆர் லைக் இவங்க எரேசர்லாம் முடிச்சு அந்த லாஸ்டா ட்ரெயின்ல மீட் பண்றாங்க பார்த்தீங்களா, அந்த சீன் படி பாத்தீங்கன்னா கிளமண்டைனோட ஹேர் வந்து ப்ளூ கலர்ல இருக்கும். அப்ப அந்த ஹேர் கலரிங் பத்தி ஒரு டிஸ்கஷன் போகும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க லைக் வந்து she used to change her hair colors based on her name அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த ஹேர் கலர்ஸோட பேரெல்லாம் கூட சொல்லியிருப்பாங்க. இந்த ஹேர் கலருக்கும் இந்த படத்தோட டைம்லைனுக்குமே ஒரு கனெக்ட் இருக்கு. இந்த ஹேர் கலருக்கும் என்ன ஃபேஸ் ஆஃப் லைஃப் அவங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்குமே ஒரு கனெக்ட் இருக்கு. ஸோ பேசிக்கலா இந்த கதையில பாத்தீங்கன்னா 4 ஹேர் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கிரீன், ப்ளூ, ரெட், ஆரஞ்ச் அப்படின்னு. ஸோ நம்ம ஒவ்வொரு ஹேர் கலரா பார்ப்போம் என்ன ஃபேஸ் ஆஃப் லைஃப் அவங்க இருந்தாங்க
அது எப்படி கனெக்ட் ஆகுதுங்கிறத வந்து இப்போ நம்ம கிளியரா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கலர் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன். கிரீன் கலருக்கு அவங்க கொடுத்த நேம் என்ன பார்த்தீங்கன்னா கிரீன் ரெவல்யூஷன். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக கிரீன் அப்படிங்கும்போது இவங்க என்னங்க இது பண்றாங்கன்னா, ஜென்ரலாக கிரீன் நேச்சர், ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பரைஸ் பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேர் பீச்சில் மீட் பண்ணியிருப்பாங்க சொன்னால. அப்போ வந்து அவங்க கிரீன் கலர் ஹேண்ட் ஐ தான் போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவர் வந்து பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளில வர டைம். ஸோ அவருக்கான ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் ஜோயிலுக்கு ப்ளஸ் இவங்க லவ் ஸ்டோரிக்கான ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப்படிங்கிறத வந்து அது இண்டிகேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கலர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட் மினேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ரெட் அப்படிங்கும்போது அன்டிஸ்பியூட்டட் கலர் ஆஃப் லவ். அவங்க லவ்வோட பீக்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ரெட் கலர் ஹேர்ல தான் இருப்பாங்க. ஸோ அப்பதான் அவங்களோட பாண்டு எல்லாமே பயங்கர க்ளோஸா இருக்கும். அவங்க வெளில போறது அந்த ஈவன் லைக் அந்த மெயின் அந்த இந்த சீன் வரும் தெரியுங்களா, அந்த ஃப்ரோசன் ரிவர்ல இருக்க சீன், அதுவுமே அப்ப வந்து ரெட் கலர்ல தான் இருக்கும். அண்ட் அவர் மெமரிஸ் எரேஸ் பண்ண ப்ராசஸ்லயுமே அந்த மெமரி வரும்போது தான் அவங்க ரெட் கலர் ஹேர் கலரிங்கா இருக்கும்போது அந்த ஃப்ரோசன் ரிவர்ல இருக்க மெமரி வரும்போது தான் அவர் வந்து அவங்க மேல இருக்க அந்த லவ் வந்து அவருக்கு புரிஞ்சுக்கிட்டு இந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணுங்கிற மாதிரி ஒரு தாட்டம். ஸோ அந்த பீக் லவ்க்கான இதை இண்டிகேட் பண்ற மாதிரி தான் ரெட் கலர். நெக்ஸ்ட் ஹேர் கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரேஞ்ச். அதுக்கு அவங்க வச்ச பேர் வந்து ஏஜென்ட் ஆரேஞ்ச் அப்படிம்பாங்க. ஸோ ஆரேஞ்சுங்கிறது வந்து ரெட்டோட ஒரு ஃபேடட் வெர்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க லவ்வோட ஒரு ஃபேடட் வெர்ஷன் வேற லைக் அவங்களுக்கான ஒரு ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். அங்கதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த மிஸ்கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. 2 பேருக்கும் வந்து சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பிரச்சனை வர ஆரம்பிக்கும். அண்ட் நான் சொன்னல அந்த பீக்கா வந்து அவங்க வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க அந்த ஃபைட் வரைக்குமே. அப்ப பாத்தீங்கன்னா அவங்களோட ஹேர் கலர் வந்து ஆரஞ்சா தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கான அந்த லவ்வோட அந்த ஃபேடிங் வெர்ஷனுக்கான இதை குறிக்கிறதா வந்து ஆரஞ்ச். அண்ட் ஃபைனலா லாஸ்ட் கலர் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ளூ ரூயின் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி உங்க அந்த ஹேர் கலர் பத்தி சொல்லும் போதுமே வந்து அந்த ப்ளூ கலர் ஹேர்ல தான் இருப்பாங்க. ஸோ ப்ளூ அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ரீஸ்டார்ட் ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இதுல இண்டிகேட் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த ப்ளூ எப்ப அப்படி பார்க்கும்போது செகண்ட் டைம் ஆஃப்டர் எரேஷருக்கு அதுக்கப்புறம் வந்து அவங்க மீட் பண்ணிருப்பாங்களே ட்ரெயின்ல, அப்ப பாத்தீங்கன்னா ப்ளூ தான் இருக்கும். அண்ட் அப்ப மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஃப்ரோசன் ரிவர் போவாங்க தெரியுமா, நம்ம கரையில ஃபர்ஸ்ட் சீன்ஸா வரும், அப்ப பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ தான் இருக்கும். ஸோ ப்ளூ வந்து லைக் ஒரு ரீஸ்டார்ட் வெர்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கதையில வந்து போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. ஸோ லைக் எவ்ரிதிங் இஸ் டன் எரேஷர் எல்லாமே மறுபடியும் உங்களுக்கான ஒரு மீட், மறுபடியும் உங்களுக்கான ஸ்டார்ட். அண்ட் இதுவே ரொம்ப டீட்டெயில்டா பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின் சீன்ல இவங்க வந்து மீட் பண்ணும்போது பார்க்கும்போது அவங்களுக்கு ப்ளூ இருக்கு, ப்ளூ கலர் இருக்கும், அதுல சின்ன ஃபேட்ஸ் ஆஃப் கிரீன் இருக்கும். ஆஸ் ஐ செட், இப்போ ப்ளூ வெர்ஷன் இஸ் ரீஸ்டார்ட் ஃபேட். அண்ட் இது நல்லா போய் அப்படியே கண்டினியூ ஆகும்போது நம்ம கிரீன் என்ன பார்த்திருப்போம், லைக் இஸ் ஒரு பக்காவான ஒரு ஸ்டார்ட் 2 பேருக்கான பாண்டுக்கான ஒரு ஆரம்ப புள்ளி அப்படிங்கிற மாதிரி தானே பார்த்தோம். ஸோ இட் கிளியர்லி இண்டிகேட்ஸ் ஓகே திஸ் இஸ் the next phase of this is going to be green where they get really close to each other அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த ஃபேஸ் இருக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ இந்த சின்ன ஒரு ஹீரோயினோட இந்த ஹேர் கலரிங், அதுக்கு ஒரு இவ்வளவு டீடைல் எக்ஸ்பிளேஷன் எதுவுமே வந்து மூவில இருந்திருக்காரு. பேசிக்கா இந்த 4 கலர் டைப் ஆஃப் டைஸ் இருக்குங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. பட் ஒவ்வொரு ஃபேஸ் ஆஃப் இருக்கும்போது அவங்க டிஃப்ரெண்டா அந்த ஹேர் கலர் பண்ணது, அதை ஒரு தனியா ஒரு இது காமிக்காம நம்மளே ஓரளவு மூவியை பார்த்துட்டு பார்க்கும்போது லைக் இவங்க இந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல இருக்காங்க, இந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல இருக்காங்க அப்படிங்கிற புரிஞ்சு லெவல்ல அந்த ஹேர் கலரிங்கான அந்த ஒரு டிகோட் பண்ணி பார்க்குற அளவுக்கு வச்சிருக்கிறது வந்து சூப்பரான விஷயம் தான் இந்த படத்துல. ஸோ நரேட்டிவ் வைஸுமே ஸ்க்ரீன் பிளே வைஸ் இந்த படம் வந்து ரொம்பவே என்கேஜிங்காகவுமே ரொம்ப சூப்பராகவுமே எடுத்திருப்பாங்க. நம்மளே பார்த்துருப்போம் அந்த வே இந்த மூவி ஃப்ளோ பார்க்கும்போது நான் ஒரு கதை சொல்லியிருப்பேன். அந்த வே ஆக்சுவல் டைம் போது அது ஒரு கதையா இருக்கும். அவன் வந்து அங்கே ஸ்க்ரீன் பிளேல வந்து மாற்றி குட்டி குட்டி மெமரிஸ், லைக் ஒவ்வொரு மெமரிஸாக ஃபேட் ஆகும். ஒரு இடத்துல இருக்காங்க, ஒரு இடத்துக்கு போறாங்க, மெமரிஸ் ஃபேட் ஆகிறதுக்கு மக்கள்லாம் மறையா இருப்பாங்க. அவங்க அந்த இந்த மெமரி எரேசர்ல தப்பிக்கிறதுக்கு ஜோயல் வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போறது, ஓடுறது, இது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா வந்து மூவில காமிச்சிருப்பாங்க. அண்ட் உங்களுக்குமே எங்கேயுமே பெருசா போர் அடிக்காம ஒரு நார்மல் ரொமான்டிக் மூவி எங்க லவ் பண்ணுவாங்க, நார்மலா ஒரு ஆர்குமெண்ட்ஸ் லைக் அதேதான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகாம இந்த மூவி நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணதே வந்து ரொம்பவே அழகாவே காமிச்சிருப்பாங்க. ஐ திங்க் லைக் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் லைக் இந்த மூவியில் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி தான் லைக் மேபி ஆஃப்டர் திஸ் டிஸ்கஷன் உங்களுக்கு இந்த மூவி போய் பார்க்கணும், கண்டிப்பா இவ்வளவு விஷயம் தெரிஞ்ச பிறகு நீங்க மூவி பார்த்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும், இனிமே நல்லா இருக்கும். ஸோ இந்த மூவி பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் டைம் வேற ஏதாச்சும் ஒரு நல்ல மூவி வந்து நான் பார்த்து அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கும் போது இன்னொரு வீடியோ நான் அப்லோட் பண்றேன். கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ்ல உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. இன்னும் என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்லலாம், ஆர் லைக் வேற என்ன மூவி வந்து இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதே சொல்லுங்க. அவங்க ஃபீட்பேக் கண்டிப்பா என்ன மோட்டிவேட் பண்ணும், என்னோட மிஸ்டேக்ஸ் கரெக்ட் பண்ணிக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எதுனாலும் சொல்லுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.